பெண்களை பற்றி நான் பேச வரல இந்த நாளில். சமமாக 2 பேரும் இருக்கிறதுனால நம்ம ஒரு காரியத்தை, ஒரு கதாபாத்திரத்தை குறித்து இந்த நாட்களில் நம்ம தியானிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ராஜா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம், அதில் 1 to 5 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வேகமாக வாசிக்கலாம். என் கூட கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா வேகமாக முடிச்சிடலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாய தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று. போதும். நம்முடைய செய்திக்கான தலைப்பு என்னன்னா, ஜெயத்திற்கான வல்லமையான ஒரு ஆயுதம். அல்லேலூயா. ஜெயத்திற்கான வல்லமையான ஆயுதம். இப்போது ஒரு ராஜா யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? யுத்தத்துக்கு போகிறவனுடைய கையில் என்ன இருக்கணும்? வாள் இருக்கணும், பட்டயம் இருக்கணும், ஈட்டி இருக்கணும், குதிரை இருக்கணும், படை வீரர்கள் இருக்கணும், யுத்த சேனை இருக்கணும். அப்படி தானே? அதுதான் அவனுடைய ஜெயத்திற்கு காரணமாக இருக்கும். ஆனால் இங்கே யோசபாத் எடுத்த ஆயுதம் என்ன? அவன் ஒரு ராஜா தான். முதல்ல யோசபாத் அப்படின்னா என்ன பேருக்கு அர்த்தம்னா, நீங்கள் குறிச்சுக்கோங்க, தேவன் நியாயம் தீர்த்து இருக்கிறார்னு அர்த்தம். God has judged. தேவன் நியாயம் தீர்த்திருக்கிறார்னு அர்த்தம். இதே அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஆளுக்கு வரும். தானியேல் சொல்வார், தேவனே என் நியாயாதிபதி. தானியேலுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? God is my judge. ஆனால் இங்கே யோசபாத்துடைய பேருக்கு அர்த்தம் God has judged. தேவன் நியாயம் தீர்த்து இருக்கிறார். இந்த யோசபாத் ஒரு நல்ல ராஜாவா அரசாண்டார். அவருடைய நாட்களிலே தேசம் அமைதலாக இருந்தது. இவருடைய தகப்பனார் யாருன்னு பார்த்தா, யாருக்கா தெரியுமா இவருடைய தகப்பனாருடைய பெயர்? இவருடைய தகப்பன் யாருன்னா ஆசா. சொல்லுங்க, யோசபாத்துடைய தகப்பன் யாரு? ஆசா. இந்த ஆசான்னு சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரணும். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். பாட்டு பாடுறோம்ல நம்ம, பலமுள்ளவன் பலனற்றவன் பாட்டு நம்ம பாடுவோம். ஆனால் இதுக்குரிய ஓனரே யார் தான்? ஆசா ராஜா தான். அல்லேலூயா. அப்போ ஆசா தன்னுடைய நாட்களிலே கர்த்தரை உத்தமமாய் தேடினதினால அவர் என்ன பண்ணாரு? அவர் பெற்ற பிள்ளையாகிய யோசபாத்தும் கர்த்தரை உத்தமமாய் தேடினார் தன்னுடைய நாட்களில். அப்போ நம்ம பழமொழி சொல்றது போல, புலிக்கு பிறந்தது பூனையா இருக்குமா? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. புலிக்கு பிறந்தது பூனையா இருக்குமா? அப்போ நம்மளுடைய தலைமுறை நம்ம தேவனை ஆராதிக்கிறோம்னா நம்ம பிள்ளை அதை விட அதிகமாக ஆராதிக்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? நம்முடைய தலைமுறையினர்கள் நம்மை விட அதிகமாக ஆண்டவரை தேடணும். அதுக்காக தான் இன்னைக்கு நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு உங்களை நான் தேடுறேன்னு நினைச்சிங்கன்னா அது உங்கள் சுயநலம். என் எதிர்காலம், என் வருங்கால தலைமுறையினர் ஆண்டவரை வைராக்கியமாய் தேடணும். இன்னைக்கு நான் கொடுக்குற முதலீடு ஆண்டவரை இது அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மகிமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், உயர்வாக இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இந்த யோசபாத்தினுடைய சரித்திரத்துக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில்
உத்தமமாய் நடந்த ஒரு மாபெரும் மன்னன், ஒரு மாபெரும் ராஜான்னு சொல்லலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை வர்றது இயல்பு. பிரச்சனை இல்லாதவங்க ஒருத்தருமே கிடையாது, அப்படித்தானே? அப்போ அந்த பிரச்சனையில எப்படி ஜெயிக்கிறோன்றது தான் முக்கியம். எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில ஜெயிக்கிறோமா தோக்குறோமா, அதுதான் முக்கியம். அப்போ இந்த பிகினிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா யோசபாத்துக்கு விரோதமாய் 3 ஜாதிகள் வராங்க. யார் யார் வரா? மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். யார் யாரு சொல்லுங்க? மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். 10வது வசனத்துல இருக்குது. நீங்க போதும், நீங்க அப்புறம் வாசிச்சுக்கோங்க, நான் டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா போறேன். அப்போ இந்த 3 ஜாதிகளும் அவருக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த யுத்தம் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லி 2வது வசனத்துல சிலர் வந்து சொல்றாங்க யோசபாத் கிட்ட. என்ன சொல்றாங்க? சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். போதும். என்ன சொல்றாங்க? ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வந்திருக்கிறாங்க. அங்க எங்க அதனால அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் சொல்லிட்டு போயிட்டான். உடனே யோசபாத்துக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துருச்சு. இந்த 2வது வசனத்தை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. கடைசியில நான் இந்த 2வது வசனத்துக்கு வருவேன். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யோசபாத் பயந்து, எந்த பிரச்சனையா இருந்தாலும், பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும், அவன் என்ன பண்ணல? அக்கம் பக்கத்துல மற்ற ராஜாக்கள்கிட்ட போய் உதவி கேட்கல, யாரையும் தேடி போகல. இங்க பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான்? அந்த பிரச்சனை நேரத்துல அவன் என்ன பண்றான்? நம்ம நிறைய கேட்டிருப்போம், நிறைய காரியம் பார்த்திருப்போம். இதுல இருந்து அவன் 4 ஆயுதங்களை கையில் எடுத்தான். இந்த 20வது அதிகாரத்துல 4 வழிமுறைகளை பின்பற்றி ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா 4 முக்கிய காரியம். நீங்க எழுதிக்கோங்க, நான் ஒன்னொன்னையா வேகமா சொல்றேன். முதலாவது அவன் செய்த காரியம் 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. போதும். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான். ஒருமுகம்னா என்ன? ஒன்னஸ், ஒரு மனம். யூதாவெங்கும் எல்லா ஜனத்தையும் ஒரே முகமாய் தேவனுக்கு நேராக திருப்பினான். எல்லாருடைய இருதயங்களையும் ஒரே நேர்கோட்டில் திருப்பினான். அல்லேலூயா. நீங்கள் ரேடியோலாம் கேட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் இருந்தவங்க ரேடியோலாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த ரேடியோவில் அலைவரிசையை அந்த திருப்பும் பொழுது அந்த கரெக்டான நேர்கோட்டில் வச்சா தான் நமக்கு கிளியராக லைன் கிடைக்கும். கொஞ்சம் திருப்பிட்டிங்கன்னா குறன்னு ஒரு சவுண்டு கேட்கும், தெரியுமா? அதே போல் தேவனுக்கு நேராக ஜனங்களை ஒருமுகப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? மூளைக்கு ஒருத்தராக உட்காந்துக்கிறோம். அதனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இங்கே யோசபாத் நல்லா தெரிந்து வைத்திருந்தான், ஜெயத்திற்கு முதலாவது ஆயுதம் ஒரு மனம். ஒரு மனத்தை அங்கே யூதாவிலே அறிவிக்கிறான். எல்லாரும் சேர்ந்து திரண்டு வாங்க தேவாலயத்துக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள கூட்டி சேர்க்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கூட்டி சேர்த்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இன்னைக்கு கூட்டி சேர்ந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இன்னைக்கு எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னு அவங்க தான் எனக்கு சத்துருன்ற ஒரு தவறான கண்ணாடி என்ன பண்ணிட்டான்? பிசாசு போட்டு விட்டுட்டான். ஆனா நீங்க சேர்ந்து பாருங்களேன், கண்ணாடியை மாட்டின பிசாசை நம்ம கலங்க வச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் தான் யோசபாத் எடுத்த முதலாவது ஆயுதம். எப்போ ஒரு மனமா நிற்கிறோமோ அப்போ ஆவியானவர் நம்மோடு கூட சேர்ந்து கொண்டு நமக்காக யுத்தத்தை நடத்துவார். பிரிந்து இருக்கும் பொழுது, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் பிரிந்து இருக்கும் பொழுது ஆவியானவர் செயல்பட முடியவே முடியாது. சேர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர். அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில் அவன் என்ன சொல்றான்? உபவாசத்தை கூறுவித்தான். 2வது அவன் எடுத்த ஆயுதம் உபவாச ஜெபம். ஜெபம் இல்லாம ஜெயம் இல்லை என்கிறது அவன் தன் வாழ்க்கையிலே நன்றாய் அறிந்து கொண்டவனாய் இருந்ததினால அவன் யூதாவெங்கும் உபவாசத்தை அறிவித்ததினால அவன் சாத்தானை தோற்கடித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். 4வது நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அவன்
கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டான். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டான். நமக்கு தெரியும் எல்லாமே இந்த பைபிள்ல எனக்கு தெரியும் அப்படிதானே? இந்த வசனத்துல இந்த வசனம் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வசனம் நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படி போய் போய் நம்ம வளர முடியாம போயிட்டோம். யோசபாத் நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனா இருந்தான், ராஜாவா இருந்தான், நல்ல குடும்ப தலைவனா இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் என்ன பண்ணான், பிடித்து கொண்டான், அதை தன் வாழ்க்கையில வழிமுறைப்படுத்தினான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் சமையல் கட்டில் டீ போடுற பாத்திரம் இருக்குன்னா, பால் இருக்குது, டீ போடுற பாத்திரத்தை எடுத்து டீ போட்டால் தான் டீ குடிக்க முடியும். அந்த பாத்திரம் அப்படியே செல்ஃபில் இருந்துச்சுன்னா டீ கைக்கு வருமா? பேசாதீங்க. டீ வருமா கைக்கு? அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கரத்தில் எடுக்கும் பொழுது தான், ஒவ்வொரு பிரச்சனை நேரத்தில் கரத்தில் எடுக்கும் பொழுது தான் அது நமக்குரிய ஜெயமாய் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பலவீனத்திற்கு என்ன வசனத்தை சொல்லணும், பிரச்சனை நேரத்தில் என்ன வசனத்தை சொல்லணும்னு எல்லா காரியங்களையும் ஆவியானவர் இதில் தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கு. அப்போ பிரச்சனை நேரத்தில் யோசபாத் எடுத்த மூன்றாவது ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான்காவதாக அவன் எடுத்த ஆயுதம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனம் வாசிக்க வேண்டாம். துதியை அறிவித்தான். பிரைஸ் ஃபெஸ்டிவல் அங்கே ஆயத்தம் பண்ணினான். யூதாவில் என்ன பண்ணா, துதி ஆராதனையை ஏற்படுத்தும்படி பாடகர் குழுவை நியமித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 4 காரியங்களும் தான் அவனுடைய ஜெயத்திற்கு, சொல்லுங்களேன், அவன் ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்தது. சரி, இப்ப முதலாவது காரியத்துக்கு வாங்க. முதலாவது என்ன ஆயுதத்தை எடுத்தான்? இந்த 4 காரியத்தை நம்முடைய குடும்பங்களில் நம்ம பயன்படுத்த போறோம். பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, முதல்ல கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு மனமாய் ஜெபிக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். தனக்கு எதிரே கூடியிருக்கிற கூட்டத்தை, எதிராளிகளை பார்த்து அவன் என்ன பண்ணான், ஃபர்ஸ்ட் பயந்தான். ஆனா அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன, யூதாவை எல்லாரையும் கூடி ஜெப ஆலயத்துல ஒன்றாய் கூட்டி அவங்கள என்ன பண்ணான், ஒரு மனத்தை ஏற்படுத்தினான். இன்னைக்கு நமக்கு ஏன் ஜெயம் இல்லை சொல்லுங்க பாப்போம்? ஏன் ஜெயத்தை பார்க்க முடியல? நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்மளை தோற்கடிக்கணும்னு நினைக்கும் பொழுது எதிரிக்கு இருக்கிற ஒரு மனம் நமக்கு இருந்தா நம்ம ஜெயத்தை எப்பயோ பெற்றுக்கொண்டிருப்போம். அல்லேலூயா. நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கும் பொழுது அவன் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. இது ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதை சாதாரணமா 3வது மனுஷனை கேட்டாலே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு மனம் நமக்கு இருந்துச்சுன்னா என்னைக்கோ நம்ம என்ன பண்ணிடுவோம், அது வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், எந்த வேலை ஸ்தலமா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் ஒரு மனத்தை விரும்புகிறார். அதனால தான் என் நாமத்திலே எங்க 2 3 பேர் இருக்கியா அந்த இடத்துல நான் வந்துடுவேன், ஒரு மனமா இருந்தீங்கன்னா வந்துடுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு மனமாய் கூடணும். அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் எல்லாரும் சபையில, தேவ பிரசன்னத்துல, தேவ ஆலயத்துல என்ன பண்றாங்க, ஒரு மனமாய் ஒன்று சேர்ந்தார்கள். இதுதான் நம்ம செய்யற முதல் காரியம். நம்முடைய ஜெயத்திற்கான முதல் ஆயுதம் என்ன, ஒரு மனம். இன்னைக்கு சில பிரச்சனை போராட்டங்கள் வரும் பொழுது சில பேர் ஐக்கியப்படவே மாட்டாங்க. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? குடும்பங்கள்ல நீ என்னவோ பண்ணிக்கோ, நானும் உன் கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தனியா ஒதுங்கிடுவாங்க, தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுதான் நம்முடைய தோல்விக்கான அடித்தளமே. இன்னைக்கு பக்கத்தில் இருக்க ஆள் தான் எனக்கு சத்துரு, என் கணவர் தான் எனக்கு சத்துரு, என் பிள்ளைங்க தான் எனக்கு சத்துரு, எங்கள் அப்பா அம்மா தான் என்னை வளர விட மாட்டேங்கிறாங்கன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி பிசாசு ஒரு தவறான பிம்பத்தை என்ன பண்ணிடுறான், ஏற்படுத்தி விடுகிறான். அந்த இடத்துல ஒரு மனம் உடையுது, ஜெயத்தை நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியறதில்லை. அப்போ முதலாவது யோசபாத் எடுத்த ஒரு ஆயுதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாலமோன் ராஜா சொல்றாரு பிரசங்கியில 4வது அதிகாரம் 9 10 வசனங்கள்ல வேகமா எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 4வது அதிகாரம் 9 10 வசனம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அவர்களுடைய பிரயாசத்தினால் நல்ல பலன் உண்டாகும்.
அப்புறம் வாசிங்க. ஒருவன் விழுந்தால் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து ம். விழுகிறவனுக்கு ஐயோ, ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அவனை தூக்கி விடுறதுக்கு துணையே இல்லையே. எவ்வளவு வருத்தமா சொல்றாரு பாருங்களேன். அவனை தூக்கி விடுறதுக்கு துணை இல்லை. அப்போ வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், சில நேரங்களில் நமக்கு சில ஐக்கியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்தாவி எல்லாரும் துணை இருக்கிறாங்க தான். ஆனா அவர் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். குடும்பம்ன்ற ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சபைன்ற ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முப்பரி நூல் சீக்கிரமா அறுக்க முடியாது. யாராலையும், எந்த சத்ருவாலையும் அறுக்க முடியாது. அப்போ ஒருமனத்தை இந்த யோசபாத் கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். யூதா தேசம் எங்கும் அவன் சொல்ற சொல்லுக்கு எல்லாரும் வர்றாங்கன்னா அவன் எப்பேற்பட்ட தலைவனா இருப்பான் பார்த்துக்கோங்களேன். அந்த இடத்துல, அந்த கூடி வர்ற இடத்துல கர்த்தர் மகிமையாய் செயல்பட்ட அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். யோசபாத் ஒரு பெரிய ராஜா தான். படைபலம், ஆள்பலம் எல்லாம் இருந்துச்சு. அவன் இந்த கூட்டத்தை கூட்டணுன்ற அவசியமே கிடையாது. ஆனாலும் அவன் தன்னுடைய பலத்தை நம்பல, தன்னுடைய புயத்தை நம்பல. அவன் கர்த்தரையே சார்ந்து நின்றதுனால அவன் ஒரு மனமாய் முதலாவது அவன் எடுத்தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? குடும்பமா, கூட்டா, சபையா சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு எதிராய் பிசாசு அடைத்திருக்கிற எல்லா கதவையும் நம்மளால திறக்க முடியாது. ஆனா பரலோகத்தால திறக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு என்ன சொல்றாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு எங்கள் அப்பா செய்யலைன்னா பரவாயில்ல, என்ன தம்பி கைவிட்டா பரவாயில்ல, என் சுற்றார் மறந்து போனாலும் பரவாயில்ல, என் ராஜா என்னை கொலை செய்ய வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் பரலோகத்திலிருந்து எனக்கு உதவி வரும், ஒத்தாசை வரும். அல்லேலூயா. பரலோக கதவை அவன் ஒரு நாளும் தடுக்க முடியாது, அடைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால என் கண்கள் எப்பயும் உண்மையே நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்றாரு. அப்போ நம்ம பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் எரேமியா சொல்றது போல ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரு. அந்த ஃபார்முலாவை யோசபாத் பயன்படுத்தினார். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்போ கண்களை மேலே ஏறெடுத்து நம்ம பார்த்து ஒருமனப்படும் பொழுது நமக்கு ஜெயம் வரும். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது என்னது? உபவாசம்ன்றது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போன வாரமே பாஸ்டர் வைராக்கியத்தில் உபவாசத்தை குறித்து பேசுனாங்க, அப்படி தானே? ஆமீன். நீங்கள் 7லேருந்து 12 வரைக்கும் குறிச்சிக்கோங்க. ரெஃபரன்ஸு 20வது அதிகாரம் 3வது வசனம் தான் கீவேர்டு. நீங்கள் 7லேருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசிச்சிக்கோங்க. நம்ம டைம் இல்லாததுனால நான் இதை வசனங்களை மட்டும் சொல்கிறேன். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி எல்லாரோடு சேர்ந்து உபவாசித்து கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறான். இதைத்தான் 2வது நாமும் கடைபிடிக்கணும். அடுத்து நம்ம சபையில் உபவாச ஜெபம் வருகிறது. 21 நாள் உபவாச ஜெபம் 16ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும். அதனால இப்பயே நான் அதை அறிவிப்பையும் கொடுத்துட்றேன். சரி, அப்போது மறுபடியும் அவன் கூடி வர செய்தது எதற்காக? உபவாசித்து ஜெபிக்கிறதற்காக. உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவரை உயர்த்தி கனப்படுத்தி அந்த இடத்துல அவரை துதிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது? அவனுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய உபவாசம் எந்த நிலைமையில இருக்கிறது? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிரச்சனையை நோக்கி இருக்கிறதா அல்லது கர்த்தரை நோக்கி இருக்கிறதா? யோசபாத் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருந்தோம். ராஜாக்கள் மத்தியில், ராஜாக்கள் யுத்தம்னு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க? நான் முதல்ல சொன்னேன், தாங்கிட்ட இருக்கிற மிலிட்ரி பவர் எப்படி இருக்குது, படைபலம் எப்படி இருக்குது, ஆயுதம் எப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் செக் பண்ணுவான். யுத்தம்னு வரும்போது ஒரு ராஜா என்ன பண்ணுவான்? அதைத்தான் அவனுடைய சிந்தனையெல்லாம் அதில் தான் இருக்கும். போதிய படைபலம். இப்போ இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்க போகுது? ஈரானுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அப்போது அவங்க தன்னிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் தரமானதாக இருக்குதா, இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தான் தலைவர்கள் யோசிப்பாங்க. ஆனால் இவன் முற்றிலும் வித்தியாசமானவனா என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு எல்லாரையும் ஒன்று கூட்டுறான், 2வது உபவாசம் இருங்கன்னு சொல்கிறான். நினச்சி பாருங்க, நம்ம பார்வையில் இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. எதிரி வந்தா என்ன பண்ணிடுவான்? கொஞ்ச நேரத்தில் போட்டு தள்ளிட்டு போயிடுவான். இவர் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சில நேரம் ஜனங்கள் சிரிச்சிருப்பாங்க, ஏளனமா பேசியிருப்பாங்க. ஆனால் அது எதையுமே அவர் காதில் வாங்காம என்ன பண்ணாரு? மிலிட்ரி பவரை பார்க்கல, ஹெவன்லி பவரை பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. மிலிட்ரி பவரை அவன் பார்க்கல, ஹெவன்லி பவர் அவன் பார்த்ததினால அங்கிருந்து அவன் ஒத்தாசையை
பெற்றுக்கொண்டான். இந்த பவர்லாம் கொஞ்ச நாள்ல போயிடும். ஆனா அந்த பவரை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அப்போ அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. அந்த 9வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. 9வது வசனம், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்களே. யார் சொன்னாங்க? எங்க முற்பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர், எங்களுடைய இடுக்கண்ல எங்கள் மேல பட்டயமோ நியாய தண்டனையோ கொள்ளை நோயோ பஞ்சமோ தீமைகளோ வந்தால் நீங்க இந்த ஆலயத்துல வந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். அப்பொழுது தேவரீர் கேட்டு உங்களை ரட்சிப்பார்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல அப்படின்னு யார் சொல்றா? யோசபாத் சொல்லி ஜெபிக்கிறார். ஆமென், சொல்லி ஜெபிக்கிறார். டிஎல் மூடி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவர் நல்ல ஒரு மிஷினரி. டிஎல் மூடி ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பார் தெரியுமா? நான் ஒரு வரலாறுல படித்தேன். அவருடைய ஒரு விரல் இந்த பைபிளில் இருக்குமா, ஒரு விரலை பைபிளில் வச்சுட்டு ஒரு விரலை கையை உயர்த்தி வரலோகத்துக்கு நேராக வச்சு ஜெபிப்பாராம். நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இப்படி செய்யுங்க, இப்படி சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கீங்கல்ல, இப்படி தருவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லி ஒரு விரல் கையிலையும் ஒரு விரல் பரலோகத்துக்கு நேராக நீட்டிப்பட்டிருக்குமா. இப்படி ஜெபித்து ஜெபித்து அநேக மக்களை, லட்சக்கணக்கானவர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்த ஒரு தேவ மனிதர். அநேக ஆர்ஃபன்ஸ் பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருந்த ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர். அப்போ கர்த்தர் அருளின வசனங்கள் நம்முடைய கரத்தில் இருக்குது, வாக்கு தத்தங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது சும்மா நம்ம உபவாசம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிருவோம், வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவோம். உபவாசம் என்பது தேவனோடு இருப்பதுக்கு பேர் தான் உபவாசம். உலகத்தோடு இருப்பதற்கு பேர் உபவாசம் இல்லை. உபவாசம்னு போட்டுட்டேன்னா நான் அட்லீஸ்ட் 2 hours அவர் பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்கணும், அவரோடு கூட உறவாடணும். இன்னைக்கு நான் லீவுன்னு போட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், ஒரு காது குத்துக்கு போகிறேன், ஒரு நல்லதுக்கு போகிறேன், கெட்டதுக்கு போகிறேன் அப்படின்னா அவங்களோட தானே நான் இருப்பேன். அப்போ நான் அன்னைக்கு அந்த வேலைக்கு லீவ் போடுறேன். நான் அந்த இடத்துல என்னோட ப்ரெசன்ஸ் இருக்காது. நான் என்ன நோக்கத்துக்காக போடுறேன்னா அந்த இடத்துல தான் என் ப்ரெசன்ஸ் இருக்கும். அப்போது நான் ஃபாஸ்டிங்னு போடுறேன்னா நான் என்ன நோக்கத்துக்காக போகிறேனோ அந்த இடத்துல தான் என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அப்போ தான் அவர் ப்ரெசன்ஸை கிரியை செய்யும். அல்லேலூயா. அவரோடு கூட தங்கி இருப்பதற்கு பேர் தான் உபவாசம். அதனால தான் தாவீது சொல்றாரு சங்கீதம் 34:5 அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்கணும். சரி, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து மகளிர் எல்லாருக்கும் மந்த்லி 1000 rupees கொடுக்குறாரு. மந்த்லி 1000 rupees கொடுக்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து அவசர காலம்னு சொல்லி ஒரு 5000 போட்டு விட்டார். அப்படி தானே? அதுக்கே நம்மளால தாங்க முடியல. இப்போ நம்ம பாரத பிரதமர் ஒரு பிளாங்க் செக்கை கையில் கொடுத்து உங்களுக்கு என்னன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம கையில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு சும்மா பீரோவில் பூட்டி வச்சுட்டு உட்காந்துருப்போமா? நம்ம பிளாங்க் செக்கு கையில் இருக்குது, வீட்டில் சும்மா பூட்டி மூலையில் போட்டுட்டு உட்காந்துருப்போமா? 5000 ரூபாய்க்கே அநேக பேங்க் வாசல்களை இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அப்போது பிளாங்க் செக்குன்னா மேனேஜரை நம்ம சும்மா விட மாட்டோம், பேங்க்கை என்ன பண்ணிடுவோம்? தரமட்டமாக பேத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருவோம். அப்போ பாருங்களேன் நம்முடைய நிலைமைய. ஒரு பிளாங்க் செக்குக்கே நம்ம முக்கியத்துவம் காட்டுறோம், ஒரு மனுஷனால் கொடுக்கப்பட்ட உதவிக்கே நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் காட்டுறோம்னா பரத்திலிருந்து இவ்வளவு வாக்குத்தத்தங்களை, இதெல்லாம் நமக்கு பிளாங்க் செக் மாதிரி தான். இதை நம்ம பயன்படுத்தி எத்தனை தடவை அவரை தொந்தரவு செய்திருக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். எத்தனை தடவை அவரை தொந்தரவு செய்து வாங்கியிருக்கிறோம்? பேங்க்குக்கு போனாதான் காசு, வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் இந்த பிளாங்க் செக்கை பயன்படுத்த போறீங்க? இந்த நாளில் நம்ம தீர்மானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இந்த உபவாசம் என்பது ஒரு ஆத்மாவுக்கு விருந்து. இந்த உபவாசத்தினால நம்ம செத்து போக மாட்டோம்,
பலவீனப்பட மாட்டோம். மீண்டுமா சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு உபவாசத்தை கற்றுக் கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் சில வீடுகளில் கவனித்தது, ஃபஸ்ட்டு ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டா 9 மணிக்கெல்லாம் ஆராதனை முடிஞ்சிடுறதுனால பிரேக்ஃபாஸ்டோடய ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து டின்னர், லஞ்சு, டின்னர்னு 3 வேலையும் முடிஞ்சிருது ஞாயிற்றுக்கிழமை. அதான் 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிருது, சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வைராக்கியம். அல்லேலூயா. சனி ஞாயிறு 2 வேளை தான் எங்கள் வீட்டில் சாப்பாடுனா 2 வேளை சாப்பாடு தான். அதுதான் உகந்த உபவாசம். பலவீனமானவர்கள் கட்டாயம் அல்ல. என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் பழகுங்க, நம்ம பார்த்தா நம்ம பிள்ளைங்க பழகும். அல்லேலூயா, ஆமீன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உபவாசம் வேதத்திலே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும் பொழுது அவருடைய ஸ்டார்டிங் ஊழியத்தில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசனுடைய சோதனையை மேற்கொண்டு தான் அவர் ஊழியத்துக்கே வர்றார். மோசேயை பாருங்க, கர்த்தருடைய பலகையில் அந்த கட்டளைகளை வாங்கும் பொழுது அவர் 40 நாள் தேவனோடு தரித்திருக்கிறார். அப்புறம் எஸ்தர் 3 நாள் யூத குலத்தை மீட்பதற்காக உபவாசம் இருக்கிறாங்க. நினிவே பட்டணத்தார் உபவாசம் இருக்கிறாங்க. இப்படி வேதத்தில் அநேகருடைய உபவாசத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த உபவாசம் எல்லாம் ஜெயத்தில் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய உபவாசம் ஸ்டடி இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஸ்டடி இல்லாமல் இருக்குது. உபவாசம் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணுவோம், அப்புறம் ஏதாவது என்ன பண்ணிடும், களைச்சி விட்டுரும். தீர்மானத்தில் நம்ம உறுதியாய் இருக்க வேண்டும். அப்படி நம்ம உபவாசத்தில் உறுதியாய் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவில் என்ன கிடைக்குது? பலன் கிடைக்கிறது. அது நம்ம சந்ததிக்கும் கற்றுக் கொடுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும், நம்மளை விட அதிகமாய் செயல்படணும், கர்த்தருக்காக நிற்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான ஆவிக்குரிய காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ இந்த உபவாச ஜெபத்தின் நிமித்தம் அவங்க பெற்றுக்கொண்டது என்ன? யோசபாத் பெற்றுக்கொண்டது என்னன்னா, இந்த உபவாச ஜெபத்தினுடைய எண்டில் தேவனுடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறாரு, ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. நீங்க 3வது காரியம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அங்க வெளிப்படுகிறது. 3வது அவன் எடுத்த ஆயுதம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. உபவாசம் பண்ணும் பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நான் 14வது வசனம் சொல்லுகிறது. நீங்க 13ல இருந்தே வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரர் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது போதும். இவங்க எல்லாரும் உபவாசப்பட்டு ஒருமனப்பட்டு நிற்கிறாங்க. 3வது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கி வந்துட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோமா? அவங்க ஒருமனப்பட்டு அவரோடு நிற்கும் பொழுது அவருடைய வார்த்தை அவங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே பேச ஆரம்பிக்கிறார், திட்டங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார், வழிமுறைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் 15லிருந்து 18 வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள், நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க. அந்த இடத்துல அழகா பிளான் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு மேப்பையே அவங்க கையில் கொடுக்குறாரு. இப்படி பண்ணுங்க, இப்படி போங்க, இப்படி இருங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அழகான ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம கூகுள் மேப்பு கூட நம்மளை சுற்றி அடித்து தவறான வழியில் கொண்டு போய் விட்டுருது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற மேப்பு நம்மளை சரியான இடத்துல சரியான நேரத்தில் கொண்டு போய் நம்மளை அக்கறை சேர்க்கிறதா இருக்கிறது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவன் என்ன பண்ணுறான்? பிடித்து கொள்ளுகிறான். 3வதாக அவன் எடுத்த ஆயுதம். எஸ்தருடைய நாட்களில் அவள் உபவாசத்தை ஜெபித்தாள். உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன திட்டம் கொடுத்தாரு? என்ன பேசினாரு அவளோட? அவளுக்கு என்ன பிளான் கொடுத்தாரு? நம்மளோட ஆண்டவர் பேசுவார். நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனைக்காக இல்லது ஒரு காரியத்துக்காக உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருவதை நம்ம உணர்வோம். இப்படி செய், இப்படி போ, இப்படி பண்ணுன்னு சொல்லி அவருடைய சத்தத்தை நம்ம கேட்போம். அந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அகாஸ்வேரு ராஜாவுக்கு விருந்துன்னா ரொம்ப பிடிக்கும். நீ போய் என்ன பண்ணு, விருந்து வச்சு 2 நாள் அகாஸ்வேரு ராஜாவை கூப்பிடுன்னு திட்டம் கொடுத்தார். அல்லேலூயா. விருந்து வச்சு அவள் ராஜ்யத்தின் பாதியை சுதந்திரித்து கொண்டாள். சத்துருனுடைய வீடு அவளுடைய வசமானது. யூதா குலத்தினுடைய அழிவின் சத்தம் மாற்றப்பட்டது. பாருங்களேன், அந்த உபவாசத்துல 3 நாள் தான் உபவாசம் இருந்தாங்க.
அதனுடைய பலன் மகா பெரிதா இருந்தது, மகா வல்லமையா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய உபவாசம் எப்படி இருக்கிறது? இந்த இந்த யோசபாத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் வெளிப்பட்டுச்சு. அந்த வார்த்தையில பலன் இருந்துச்சு, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்துச்சு, அந்த வார்த்தையில தைரியம் இருந்துச்சு. அந்த வார்த்தை அவனை சோர்ந்து போக விடல. முதல்ல யோசபாத் பயந்தான் இருக்குது. இந்த வார்த்தையை கேட்ட பின்னாடி அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. அவனால நிக்க முடியல, கை கால் அவனுக்கு தரையிலே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற வசனம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நான் சொல்லல, யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை இல்ல. சொல்லுங்க, இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை இல்ல, இது தேவனுடைய பிரச்சனை. பாஸ்டர், இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை இல்ல, இது தேவனுடைய பிரச்சனை. அல்லேலூயா, ஆமேன். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமா போங்க, இதோ அவர்கள் சின்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். நல்லா அந்த வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றாரு? போ சொல்றாரு, வர சொல்றாரு, அப்புறம் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. போங்க, வாங்க, சந்திப்பீங்க, இதைத்தான் சொல்றாரு. அழகா மேப்பு போட்டு இப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்றாரு. ஆனா 17, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை பாருங்கள்னு போடல, ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்புனா என்ன? ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் தான் சொன்னேன், யோசபாத்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் என் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டார், ஜட்ஜ் பண்ணி முடிச்சிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்களுக்கு கர்த்தரே ஜட்ஜா இருக்கிறாரு? அவர் தான் நியாயாதிபதி என் பிரச்சனைக்கு. நான் எந்த மனுஷத்தையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். இந்த இடத்துல பாருங்க, எல்லாரும் தாழ விழுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு தங்களை அப்படியே ஒப்பு கொடுக்குறாங்க. அழகா நடத்திட்டு வர்றாரு பாருங்களேன். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம அநேகருடைய ஆலோசனை கேட்டு இன்னைக்கு தளர்ந்து போய் நொடிந்து போய் நிற்கிறோம். தேவனுடைய ஆலோசனை எல்லாவற்றையும் விட வித்தியாசமானது. நம்முடைய தடுமாற்றம், தோல்வி, வெட்கம், எல்லா வியாகுலங்களையும் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது எது? தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். சரி, ஓகே. 3வது அவன் எடுத்த பட்டயம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அடுத்து 4வதாக வேகமா 21, 22 வசனங்கள்ல, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரை. போதும். இங்கே என்ன நடக்குது? 4வது அவன் எடுத்த ஆயுதம், முதல்ல நான் சொன்னேன், அவன் ஒரு பிரைஸ் ஃபெஸ்டிவல் அங்கே ஆயத்தம் பண்ணினான். இது யாருங்க அவருக்கு சொல்லி கொடுத்தது? நீ போய் ஜெபம் பண்ணு, நீ போய் துதி பண்ணு, நீ போய் ஆண்டவரை உயர்த்தி பாடு அப்படின்னு யோசபாத்துக்கு யார் சொல்லி கொடுத்தா? பாஸ்டர் சொன்னாங்க ஆராதனை நேரத்தில். ஆராதனைன்றது இயக்கக்கூடியது அல்ல, நம்மளா இயங்கக்கூடியது. அல்லேலூயா. இவன் தானா இயங்குறான். எப்படி இயங்குறான்? ஏன் இயங்குறான்? எப்படி வந்துச்சு? அவன் ஃபர்ஸ்ட் பயந்து அவன் எல்லாத்தையும் ஒரு மனத்தை கூறி வர சொன்னான், ஜெபம் பண்ணா, உபவாசம் பண்ணனா. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேரா வந்த உடனே அந்த வார்த்தை அவனை தைரியப்படுத்துச்சு பாருங்க. அப்ப அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, துதி வந்துருச்சு. அவனால் அந்த துதியை நிப்பாட்டவே முடியல. உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? ஜெயமே கிடைக்கல, அதுக்குள்ள அவங்க துதி செய்ய தொடங்கிட்டாங்க. அதனால தான் நம்ம பாடுறோம், துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள். இவங்க நன்றிக்கு சொல்றாங்களா, எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தர் நல்லவர்னு உயர்த்தி பாடுறதுக்கு பாடகர் குழுவை அவன் நியமிச்சிட்டான். அவங்கெல்லாம் துதிக்க அங்க சத்துருவுக்கு என்ன ஆயிடுது? குழப்பம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா அவர் நல்லவர்னு பிரச்சனை நேரத்துல குடும்பமா ஒரு மனமா துதிச்சு பாருங்களேன். சத்துருக்குள்ளேயே ஆண்டவர் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அவன் எவெல்லாம் கூடினாலும் அவன் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ஒன்றுமில்லாம ஆக்கிடுவார். 23, 24 வசனங்கள் அழகா சொல்லுது.
எப்படி எனில் எப்படின்னா தெளிவா சொல்றாரு அதை எப்படின்னா அம்மோன் புத்திரரும் ம் மோவாபியரும் ம் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கைகளாந்தார்கள். யூதா யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. நாங்களா நீங்களா கை தட்டுவீங்கன்னு பார்த்தேன். சரி, ஓகே. இந்த சொல்லி தான் வருது பாருங்க, கை தட்டுறது கூட. கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் செஞ்சிருக்கிறாரு அவங்களுக்காக. எனக்கு செஞ்சாதானே நான் கைத்தட்ட முடியும் அப்படின்றீங்களா? சரி, கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முதல்ல எத்தனை கூட்டம் வந்துச்சு அவருக்கு விரோதமா? மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். இந்த 3 பேரும் அவனுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆனா இந்த அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் ஒன்னா சேர்ந்து சேயீர் மலை தேசத்தார போட்டு தள்ளணும்னு அவங்களோட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் போட்டு தள்ளின பின்னாடி இந்த மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவங்களே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் கூட இல்லாம எல்லாமே செத்து பிரேதங்களாய் கீழே கிடக்குறாங்க. அல்லேலூயா. ஒருத்தன் கூட மிஞ்சல, அது ஒருத்தன் கூட மிஞ்சல. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 2வது வசனம் உங்களை மார்க் பண்ணிக்கோங்கன்னு. ஒருத்தன் வந்து சொல்றான் யோசபாத்தை நோக்கி, உனக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவில் இருந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிச்சிட்டான். ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அதை பார்த்து பயந்து போய் இருக்கிறாங்க. அந்த செய்தியை கேட்டு பயந்துருக்காங்க. இப்ப பாருங்க 24வது வசனத்துல இப்பதான் ஆண்டவர் சொன்ன மேப்பு வழியா இவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு நிமிஷம், ஆண்டவர் சொன்னார்ல, இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள், வாருங்க போங்க பாப்பீங்க. ஆமென். அந்த பார்க்கிறாங்க, யுத்தத்தை அல்ல, நடந்து முடிஞ்ச சம்பவம், நடந்து முடிஞ்ச இடத்தை பார்க்கும்படி பார்க்கறதுக்கா ஆண்டவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. நினைச்சு பாருங்களேன், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர்னு சொல்லி. யுத்தம் நடந்தே முடிஞ்சு போச்சு. அதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்படி முடியுமோ இப்படி ஆகுமோ அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு இருப்போம். 4 காரியத்தை செஞ்சாரு, அங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து பார்க்கும் பொழுது ஒருவனும் தப்பவில்லையா. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? பிரேதங்களாய் கிடந்தாங்க, சவங்களாய் கிடந்தாங்க, டெட் பாடியா இருந்தாங்க. நீங்க சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, இதை நாளையும் செஞ்சுட்டு போனீங்கன்னா ஒரு பிரச்சனை கூட மீதி இருக்காது நீங்க தீர்க்கறதுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பிரச்சனை கூட மீதி, சொன்னவங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போச்சு இங்கேயே. அல்லேலூயா. சொல்லாதவங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமென். அப்போ பிரச்சனைகளை இல்லாமல் போக பண்ணுகிற தெய்வம், எல்லாவற்றிலும் ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயம். எந்த ஆலயத்தில் அவங்க அழுகுறாங்களோ, எந்த ஆலயத்தில் உபவாசம் பண்ணினாங்களோ, அதே ஆலயத்தில் யோசபாத்துடைய ஜனங்களும் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதனை செய்கிறார். அவங்க பாருங்களேன், யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வரும் பொழுது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளா என்ன பண்றாங்க? கொள்ளையிட்டாங்க. செத்த போனத்திலிருந்து இருக்கிற நகையும் ஆபரணத்தையும் பொண்ணையும் எல்லாத்தையும் அள்ளுறதுக்கு 3 நாளாச்சு அவங்களுக்கு. அதை அவங்களால எடுத்துக்கிட்டு போகவே முடியல. அழகா சொல்லப்பட்டிருக்குது, அவ்வளவு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம 10,000க்கும் லட்சங்களுக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவன் கேட்டது, இந்த சத்துருக்கிட்டேருந்து என்னை விடுவீங்க ஆண்டவர்ன்னு தான் கேட்டான். ஆனா ஆண்டவர் சங்கரிச்சதும் இல்லாம அவனுக்குள்ளான எல்லாத்தையும் இவன் வசமாய் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம். அதனாலதான் இந்த இடத்துல அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம பாருங்களேன். கடைசி அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 12வது வசனத்துல, எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். போதும். இவன் 3 விஷயத்தை தான் இங்க சொல்றான். என்ன சொல்றான்? எனக்கு பலன் இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, அதனால என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குப்பா. இன்னைக்கு உங்க பிரச்சனையா, எதிர்காலமா, பிள்ளைங்களுடைய ஃபியூச்சரா, நமக்கு என்ன இல்லை? பலன் கிடையாது.
என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. காலங்கள் மோசமா இருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. நம்முடைய யோசனையால் நம்ம பலத்தினால நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால எங்க கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும், என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதைத்தான் அவன் சொன்னான், இதைத்தான் அவன் ஜெபமா ஏறெடுத்தான். கர்த்தர் அவனுக்கு செய்த ரட்சிப்பை உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவன் கண்ணுடைய அந்த அந்த அலை வரிசையை நேர்கோட்டில் வச்சான். அவனுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல கொஞ்சம் கூட திசை திருப்பாம அதே கண்கள் சத்துரு விழுந்ததை பார்க்கும்படியான அந்த ரட்சிப்பை பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நாம் ஆராதிக்கிற தெய்வம், அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, பக்கத்துல இப்படி அப்படி திரும்பாம அவரை மட்டும் நீங்க பார்த்துனீங்கன்னா, அவர் செய்கிற ரட்சிப்பையும் இதே கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. இதே கண்ணு பார்க்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யோசபாத்தோட மெத்தடை எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறீங்க? நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது ஒரு மனமாய் நின்று ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி கர்த்தருடைய வேலைப்பாட்டை வாங்கி அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது சத்துரு மடிந்து போவான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா. துன்பங்கள் சூழ்ந்தாலும் அநேகமாய்